பழைய சோறின் மதிப்பு தெரியாவிடில் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முன்னோர்களில் அதிக பேருக்கு காலை உணவு பழைய சோறு மற்றும் நீரா தண்ணி தான். வேலைக்கு செல்பவர்கள் காலையில் நீராகாரத்தை மட்டும்தான் அருந்துவார்கள். அதுவும் பழைய கஞ்சியில் உள்ள நீராகாரம். அதை குடித்துவிட்டுதான் அவர்கள் உழைத்தார்கள். அவர்களுக்கு எந்த நோயும் வரவில்லை. ஏன் தெரியுமா? அதில் உடலுக்கு தேவையான அவ்வளவு நன்மைகள் கொட்டி கிடக்கிறது. சாதம் வடித்த தண்ணீரை மிஞ்சிய சாதத்தில் ஊற்றி கலந்து சாப்பிடுவதற்கு பெயர்தான் பழைய சாதம். அதில் வரும் தண்ணீர் தான் நீரார் தண்ணீர். நீங்கள் இப்படியும் சாப்பிடலாம். இப்படி சாப்பிட பிடிக்காதவர்கள் சாதாரணமாக சாதம் வடித்த தண்ணீரையும் குடிக்கலாம். சாதம் வடித்த கஞ்சியில் கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமாக உள்ளதால் இது ஆற்றலை அதிகரிக்க செய்யும். எனவே அரிசி கஞ்சியில் சிறிதளவு உப்பு சேர்த்து குடித்து வந்தால் உடலில் ஆற்றல் அதிகரிக்கும். குறிப்பாக உடற்பயிற்சிக்கு பிறகு சோர்வு ஏற்படுவதை தடுக்கும் மற்றும் உடலை எப்போதும் குளிர்ச்சியாக வைக்க உதவுகிறது. சாதம் வடித்த தண்ணீரை குடிப்பதன் மூலம் செரிமான கோளாறுகளை சுலபமாக சரி செய்ய முடியும். இந்த பானத்தை குடித்து வந்தால் வயிற்றுப்போக்கு, செரிமான கோளாறுகள் நீங்குவது மட்டும் இன்றி குடல் இயக்கத்தை அதிகரிக்க செய்கிறது மற்றும் குடல் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது. சாதம் வடித்த கஞ்சியில் நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. மேலும் நம்முடைய உடலில் எலக்ட்ரோலைட்டுகளை சமப்படுத்த இது உதவுகிறது. குறிப்பாக நாம் உடல்நிலை சரியில்லாத சமயங்களில் அல்லது வெயில் காலங்களில் நம்முடைய உடலில் நீர்ச்சத்து குறையும். அத்தகைய சூழ்நிலையில் இந்த பானத்தை குடித்தால் இழந்த நீர்ச்சத்தை நமக்கு வழங்கும். சாதம் வடித்த கஞ்சியில் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பண்புகள் உள்ளதால் இதை குடித்து வந்தால் சருமத்தில் எரிச்சல், வீக்கம் போக்குகிறது மற்றும் முகப்பருக்களை குறைக்க உதவுகிறது. இந்த தண்ணீரில் பொட்டாசியம் உள்ளதால் இது உடலில் உள்ள சோடியம் அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது. இந்த நீரில் கலோரிகள் மிகவும் குறைவாக இருப்பதால் இதனை குடிப்பதன் மூலம் வயிறு நீண்ட நேரம் நிரம்பி இருக்கும். இதனால் பசி கட்டுப்படுத்தப்பட்டு அதிகம் சாப்பிடுவது தடுக்கப்படுகிறது. எனவே உடல் எடையை சுலபமாக குறைக்கலாம். சாதம் வடித்த தண்ணீரில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் குடல் இயக்கத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்க உதவுகிறது. நீர்க்கடுப்பு பிரச்சனை, அடி வயிற்று வலி, சிறுநீர் கழிப்பது, எரிச்சல், வெள்ளைப்படுதல், கண்ணெரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய சாதம் வடித்த கஞ்சியை குடித்து வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். பிரியாணி கூட உடனே ரெடி செய்து விடலாம். ஆனால் பழைய சோறு ஒரு நாள் பொறுத்துதான் ஆக வேண்டும். அதுபோல்தான் பழைய சோறும் மிகவும் பலனை தரக்கூடியது. சாதம் வடித்த தண்ணீரை சாதம் மிஞ்சிய பிறகு அந்த தண்ணீரை சாதத்துடன் ஊற்றி கலந்து வைத்து விடுங்கள். மறுநாள் நீரா தண்ணியை காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடித்தால் உங்களுக்கு இவ்வளவு பலன்கள் கிடைக்கும். முன்னோர்கள் எல்லாம் அதைத்தான் குடித்து நீண்ட நாட்கள் எந்த நோயும் இல்லாமல் வாழ்ந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அதையெல்லாம் யார் நினைத்து பார்க்கிறார்கள்? பழைய சோறா என்று ஆச்சரியத்துடன் தான் கேட்கிறார்கள்.